guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு முக்கியமான பர்சனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இவர் எப்படி தெரியுமா? இவர் எல்லாருக்குமே தன்னை நல்லவனா காமிச்சணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாரோட குட் புக்ஸ்லயும் இடம் பிடிக்க பார்ப்பாரு. நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு எல்லார் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே கோவத்தை காட்ட மாட்டாரு. ஒன்லி பாசத்தை மட்டுமே. அவர் கோவமே வந்தாலும் நீ யார்ட்டையும் வெளியே காமிச்சிக்க மாட்டேறிய. அந்த மாதிரி நல்லவனா காமிச்சின்னா போதும் உனக்கு. நான் என்ன தெரியாம கேட்கறேன், உனக்கு அதுல என்ன உனக்கு லாபம் நஷ்டம் எதுவுமே கிடையாது. ஒரு ரியாலிட்டியை காமிச்சிட்டு போயிட்டேன்னா அது பெஸ்ட். நீ இப்படிதான் சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறிப்பாங்க. நீ மற்றவங்களுக்காக நீ உன்னை மாத்தி நல்லவனா காமிச்சோன்னா ஒரு டைம் உன்னோட ரியாலிட்டி வெளியே வரும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாது. உன்னை விட்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்க. அதனால இந்த ஃப்ராடு பசங்க, இந்த மாதிரி பின்னாடி பேசுறவனுங்க, அவனுக்கிட்ட நல்லவனா காமிச்சுன்னா புரிஞ்சுக்கணும். அவன்கிட்ட நீ எவ்வளவு நல்லவனா காமிச்சாலும் உன்னை பத்தி பின்னாடி தான் பேசுவோம், உன்னை அச்சிங்க தான் பத்துவாங்க. அதனால நீ யாருக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரன், தெரிஞ்சவன், தெரியாத எல்லாத்தையுமே நீ உன்னோட ரியல் ஃபேஸை காமி. அதை புரிஞ்சு பிடிச்சி உன் கூட இருக்காம பாரு. அவன் கூட நீ நல்லவனா இரு. நல்லவனா அப்போ கூட நீ காமிக்க தேவையில்ல. உன்னைய நினைச்சு அவன் நல்லவனா இவன் நல்லவன் சொல்லிட்டு அவனே தேடி வருவான். அதனால ஷோ பண்றதை விட்டு, உனக்கு டைம் வேஸ்ட் பண்றதை விட்டு, மற்றவங்களை சிரிக்க என்டர்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ பண்றதை விட்டு நீயா இருந்துட்டு போயிடு. இந்த மாதிரி பர்சனுக்கு மறக்காம டேக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கைஸ், தேங்க்யூ.